திருக்குறள். தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. குறள் எண் 127. கதை. வினோதனின் தீர்க்கமான முடிவு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் வசித்தார் வினோத். அவர் ஒரு மெட்ரிக் பள்ளியில் மாணவனாக இருந்தார். படிப்பில் சிறந்த மாணவராக இருந்தாலும் அவருக்கு ஒரே குறைபாடு, ஆவேசத்துடன் பேசும் பழக்கம். ஒருநாள் பள்ளி விளையாட்டுப் போட்டியில் வினோத் தனது நண்பர் மோகனிடம் தோல்வி அடைந்தார். அவசரமாகவே வினோத், "நீ எப்படி ஜெயிக்க முடியும்? இது பைத்தியக்காரப் போட்டி" என்று சொன்னார். மோகனின் மனம் மிகவும் காயமடைந்தது. அந்த மாலையில் வினோதின் தந்தை ரவி அவரை அழைத்துப் பேசினார். "வினோத், நீ இன்று சொன்ன வார்த்தைகள் காயமாக மாறிவிட்டன. ஒருமுறை வெறுப்பில் சொன்னது மன்னிக்கக் கூடலாம். ஆனால் அது மறக்க முடியாத ஆழமான அடியாக இருக்கும். அதற்கு நீயே பொறுப்பாக இருக்க வேண்டும்." அதைக் கேட்டு வினோத் தன் தவறை உணர்ந்து மோகனிடம் மன்னிப்புக் கேட்டார். ஆனால் மோகன் சில வாரங்கள் பேசவே இல்லை. அந்த அனுபவம் வினோத்தின் வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு வினோத் எப்போதும் பேசும் முன் எண்ணிக்கொண்டுதான் முடிவெடுப்பார். ஒருநாள் பள்ளி பரிசளிப்பு விழாவில் அவர் சிறந்த ஒழுக்க மாணவராக அறிவிக்கப்பட்டார். ஆசிரியர் பேசும்போது வினோத் தனது வார்த்தைகளின் ஆற்றலைப் புரிந்துகொண்டு மாற்றத்தை நிகழ்த்திய திறமையான மாணவர் என்று புகழ்ந்தார். நம்முடைய வார்த்தைகள் என்றும் மறக்க முடியாத தடத்தை உருவாக்கும். பேசும் முன் எண்ணுவது நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். உங்கள் முடிவில் தீர்க்கமாக இருக்க வேண்டும் என்ற திருக்குறள் போதனை இந்த கதையின் மையமாக அமைந்துள்ளது.